ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 10வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,14,756 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 31.5% வந்து இருந்துட்டு இருக்காரு கானா வினோத் அவர்கள். ஸோ இவருக்கு அட்டகாசமான வாக்குகள் வந்திருக்கு. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் கானா வினோத் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இவர் தான் டைட்டில் அடிப்பார் அப்படின்ற லெவலுக்கு ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காரு. பட் போக போக பார்க்கலாம், ஓகேங்களா. இன்னும் 5 வாரங்கள் வந்து இருக்குது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இப்போவே இந்த வாரத்திலே கொஞ்சம் நிறைய வார்த்தைகளை வந்து விட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதனால் இவருக்கு நெகட்டிவிட்டியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அண்ட் ஓட்டிங்ஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் அதை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி மேலே போவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரநாதன் வந்து இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 65,957 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18.1% இருந்துட்டு இருக்காங்க சபரநாதன் அவர்கள். ஸோ சபரநாதனை பொறுத்தவரையிலும் ஒரு சூப்பர் பிளேயராக ஆரம்ப காலகட்டத்தில் வளம் வந்தாலும் இப்போது கொஞ்சம் ஸ்மாரான பிளேயராக தாங்க இருந்துகிட்ருக்காரு. 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 56,862 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.61% இருந்துட்டுருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்குன்னா, அவருடைய கேம் பிளே இதுதான் அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு விளையாட்டை வந்து விளையாடிட்டு இருக்காப்புல. ஸோ அது வந்து இவருக்கு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் வந்து கொடுத்துருக்கு. சில நேரங்கள் அடியும் வாங்குறாப்புல. பட் பல நேரங்களில் சக்ஸஸ் ஆகிருக்காரு. 10 வாரங்கள் கடந்திருக்காரு அப்படின்னா பெரிய விஷயம் தான். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ரெட் கார்டு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி மாறியிருக்காரு. 4வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 51,501 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.14% இருந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சொல்லப்போனால் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. பட் பிரஜன் போனதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்களுக்கு டபுளாக மாறி இருக்குது இந்த ஓட்டிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கான காரணம் பிரஜன் அவர்களுடைய ஓட்டிங்ஸ் வந்து சாண்ட்ராவுக்கு விழ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் எப்ஜே வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 28,018 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.69% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய எப்ஜே அவர்கள். ஸோ எப்ஜேவை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் கடைசி பொசிஷனுக்கு முன்னாடி பொசிஷனில் வந்து இருந்தார். பட் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாக்குகள் வாங்கி ஓரளவுக்கு மேலே வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். மேபி இன்றைக்கான எபிசோடுக்கு அப்புறம் எப்ஜே அவர்களுக்கு இன்னும் கூட வாக்குகள் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் 6வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 26,114 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.17% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய வியானா அவர்கள். ஸோ வியானாவை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே எதுவுமே இல்லை மக்களே. அவங்க ஒன்றுத்துக்கும் உதவாமல் ஆயிட்டாங்க. சொல்லப்போனால் அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் பெருசாக யாருமே வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பாயிண்ட்ஸ் தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வியானா பாயிண்ட் சொன்னால் ஒரு தரமான பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இருந்தது. பட் இப்போ டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட் வந்து ஆயிருக்கு. 7வது பொசிஷன் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோ வந்து இருக்காங்க. அண்ட் ஃபைனல் பொசிஷன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். 21,096 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.79% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா ஜோவை பொறுத்தவரையிலையும் எப்பயோ போக வேண்டிய ஒரு ஆள். பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து இருந்துட்டுருக்காங்க. ஒன் ஆஃப் த லக்கி சாம் ஆஃப் தி பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு வந்து சொல்லலாம் ரம்யாவை பொறுத்தவரையிலையும். பட் எத்தனை நாட்களுக்கு இப்படியே கொண்டு போவாங்க அப்படின்றது தெரியல. அப்படியே உள்ளே இருந்துட்டால் மட்டும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா மக்களுடைய மனசில் வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அப்படி ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் மக்களுடைய மனசில் வந்து இடம் பிடிக்க முடியும். அண்ட் ரொம்ப நாளைக்கு வந்து அது ஞாபகத்துக்கும் வச்சுப்பாங்க. ஸோ இவங்க இப்படி இருக்கிறதுனால என்ன பெருசாக அவங்களுக்கு வந்து கிடைச்சிட போகுது அப்படின்னு தெரியல. என்ன மிஞ்சி போனால் சம்பளம் கிடைக்கும், ஓரளவுக்கு புகழ் கிடைக்கும், அவ்வளோதான். பிக் பாஸ் சீசன் 9 ரம்யா ஜோ அப்படின்ற ஒரு ஆள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைப்பாங்க. மற்றபடிக்கு எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு நடக்க போகிறதில்ல. ஸோ அதில் நான் உறுதியாக வந்து சொல்லுவேன். ஏன்னா இவங்களை விட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆட்களையே நம்ம ஆட்கள் வந்து மறந்துடுவாங்க சீக்கிரமாக, ஓகேவா. அந்த டாப் 2க்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களை வந்து நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. இல்லைனா அந்த சீசனில் ரொம்ப ஃபன்னாக இருந்த ஆட்களை வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க.
இல்லைன்னா அந்த சீசனில் ரொம்ப அடிதுடியாக வந்து இருக்கக்கூடிய ஆட்களை வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யாரையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஓகேவா? நான் வந்து சொல்கிற ஒரு பேர் ஐக்கி பெர்ரி அப்படின்ற ஒரு பெண் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீசன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது எத்தனாவது சீசன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம மறந்துடுவோம், யார் எந்த சீசனில் வந்தாங்க அப்படின்னுலாம் தெரியாது. ஸோ அப்போ ஏதாவது ஒரு ஐகானிக்கான சில விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ சீசன் 7 அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு ஞாபகம் வர்ற ஆட்கள் யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சீசன் 7 வின் பண்ணது யார்? நம்மளுடைய அர்ச்சனா. அவங்களெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. ஓகேவா? ரன்னராக ஆனது வந்து மணிச்சந்திரா. ஓகேவா? இதை தாண்டி பிரதீப் பாண்டியனே ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி மாயாவை ஞாபகம் இருக்கும், பூர்ணிமாவை ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது தாண்டி எத்தனை பேரை நம்மளால் ஞாபகம் வச்சுருந்துருக்க முடியும்? நிக்சனா ஞாபகம் இருக்கும். அது தாண்டி அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது இல்லையா? ஸோ ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே நெகட்டிவாவோ இல்லை பாசிட்டிவாவோ இல்லை வேறு மாதிரி ஒரு திறமைகளை காட்டுற மாதிரியோ ஏதோ ஒரு சம்திங் வந்து பண்ணியிருப்பாங்க சீசன் 7. ஸோ அதனால் ஞாபகம் வந்து இருக்குது. சீசன் 8 எடுத்தாவே நிறைய பேர் எனக்கு ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது. ஸோ அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, அவங்க அக்மார்க்கா அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நிலைச்சி வந்து மக்கள்கிட்ட வந்து நிற்பாங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அப்படியே அசால்ட்டாக தட்டு போயிட்டே வந்து இருப்பாங்க. வெரி சிம்பிள். அண்ட் ஒன் மோர் திங் என்ன தெரியுமா? பிக் பாஸ் சீசன் 9 இந்த சீசனே எடுத்துக்கோங்க. கரெக்டாக 105 நாட்கள் முடிஞ்சு 106வது நாளில் வந்து விஜய் சேதுபதி ஒரு ஆளுடைய கையை தூக்கி இவர் தான் வின்னர், இவங்க ரன்னர் அப்படின்னு சொல்கிறாரோ, அடுத்து 1 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவ்வளோதான். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதை பற்றி ஏதாவது அப்டேட் கொடுத்தாலோ இல்லை யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டால் கூட வந்து பெருசாக வந்து பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி தான் பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரலையும் எப்பயுமே அது ஒரு கேம் ஷோ அப்படின்றது எல்லாருக்குமே புரியும். அது வரைக்கும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் ஒரு சிலர் நல்லா ஐகானிக்காக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஆனால் மக்களே, இந்த சீசனை வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா மறக்கவே மாட்டாங்க இந்த சீசனை பார்க்கக்கூடிய ஆட்கள். ஏன்னா பிக் பாஸ் வரலாற்றிலே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் சீசன் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 9 தான் வந்து சொல்லும். இது ஃப்ளாப்பா ஹிட்டா அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா அந்தளவுக்கு கேவலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நெகட்டிவ் ஷேடு அதிகமாக இருக்குது. ஒரு சீசனுக்கு ஒருத்தர் 2 பேர் வந்து இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, எல்லோரும் ஏற்றுப்பாங்க. சரி ஓகேடா அவனுங்க ஏதோ பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஒட்டுமொத்த பேருமா இப்படி இருக்கிறது? எல்லாருமே டாக்ஸிக்காகவே இருக்காங்க. மோரார்லெஸ் எல்லாருமே டாக்ஸிக்காக வந்திருக்கானுங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சீசனை வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ மோசமாக வந்திருக்கு, ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ அதனால் வாழ்க்கையில் அது பிக் பாஸ் வரலாற்றில் பிக் பாஸ் சீசன் 9 பார்த்தவங்க யாருமே மறக்க மாட்டாங்க இந்த சீசனை பொறுத்தவரையில். ஏன்னா அந்தளவுக்கு ஒஸ்ட்டான ஒரு சீசன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சீசனில் ரம்யா ஜோ அப்படி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா ரம்யா ஜோ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணது அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் செய்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.